ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீப ராசி பலனை விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை தீபத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கார்த்திகை தீபமானது டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. இந்த கார்த்திகை தீபம் ரொம்பவே ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. விருச்சிக ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த கார்த்திகை தீப நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. முதல்ல இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பம்சம் என்னங்கிறத பார்க்கலாம். கார்த்திகை தீபமானது கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. தீரை கார்த்திகை அன்று வீட்டில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வீடுகளை அகல் விளக்குகளால் அலங்காரம் செய்யலாம். கார்த்திகை திருநாளில் மாலை 6 மணிக்கு அகல் விளக்கினால் வீடுகள் தோறும் ஜொலித்து காணப்படும். இந்த தீப திருநாளானது 3 நாட்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது விளக்கு ஏற்றுவதற்காக ஊற்றப்படும் எண்ணெயும் அதில் இடர்படும் திரியும் தன்னை கரைத்து கொண்டு நமக்கு பிரகாசமான ஒளியை தருகிறது. இது போல மனிதர்களும் தன்னலம் பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த கார்த்திகை தீபம் உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலையில் காலை பரணி தீபம் ஏற்றிய பிறகு மாலையில் மலையில் இந்த தீபம் ஏற்றப்படும். இந்த தீபம் சிவன் அக்னி பழம்பாக நெருப்பு மலையாக நின்றார் என்ற ஐதீகப்படி மலையில் தீபம் ஏற்றப்படுகிறது. இத்தீபம் ஏற்றும் திருவண்ணாமலை மலையானது 2668 அடி உயரத்தை கொண்டுள்ளது. இந்த மலை மீது தீபம் ஏற்ற செம்பு இரும்பு கொப்பரை கொண்டு தயாரிக்கப்பட்ட கொப்பரையில் தீபம் ஏற்றுவார்கள். இந்த தீபம் ஏற்ற சுமார் 3000 கிலோ மேற்பட்ட நெய்யும் 1000 மீட்டர் கடா துணியும் கொண்டு ஏற்றப்படுகிறது. திருவண்ணாமலையில் தான் சக்தியும் சிவனும் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் கலந்தனர். கார்த்திகை தீபம் அன்று நாம் வீட்டில் ஏற்றும் தீப விளக்கானது தீப ஒளியானது யார் மீது படுகிறதோ அவர்களுக்கு மறுபிறவியில் எந்த ஒரு துன்பமும் நடக்காது அப்படின்னு சொல்லலாம். இறைவன் மகாபலிக்கு முக்தி அளித்த போது கார்த்திகை தீபம் எல்லா இடங்களிலும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற மகாபலியின் விருப்பத்தினை நிறைவேற்றி இறைவன் இந்த மகாபலியை தன்னுடன் ஐக்கியமாக்கி கொண்டாருங்க. இப்படியாக மகாபலியின் வாழ்க்கையானது இறைவனின் திருவாளரை சென்றடைந்தது அப்படின்னு சொல்லலாங்க. கார்த்திகை தீப திருநாள் அன்று வீட்டில் கிழக்கு நோக்கி விளக்குகளை ஏற்றினால் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் விலகிடும். மேற்கு திசை நோக்கி விளக்குகளை ஏற்றினால் கடன் தொல்லை தீரலாம். வடக்கு திசை நோக்கி விளக்குகளை ஏற்றினால் திருமண தடை நீங்குங்க. தெற்கு திசை நோக்கி விளக்குகளை கண்டிப்பா ஏற்றவே கூடாதுங்க. இந்த கார்த்திகை தீபம் அன்று நீங்க விளக்குகளை இந்த மாதிரி முறைகளில் ஏற்றலாம். இந்த கார்த்திகை தீபத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த கார்த்திகை தீப திருநாளில் இருந்து விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. எதை செய்தாலும் விருச்சிக ராசி நேயர்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக செய்வது உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியம் செய்தாலும் நீங்க இந்த மாதிரி யோசித்து செய்த பிறகு உங்களால வெற்றி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க யோசித்து செய்யறதுனால உங்களுக்கு எந்த வித நஷ்டமும் இதனால ஏற்படாமல் நீங்க கண்டிப்பா தவிர்க்கலாம். அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க எதை செய்தாலும் அதுல ஏதாவது ஒரு வகையில தடை தாமதங்கள் கண்டிப்பா இருக்கவே செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இதனால விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் கவலைப்படாமல் கண்டிப்பா நீங்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க. வீண் விவாதங்களில் விருச்சிக ராசி நேயர்கள் மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் ஈடுபடவே கூடாதுங்க. இதனால உங்க வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். தேவையற்ற அலைச்சலும் வாழ்க்கை துணியால் பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். இதனால விருச்சிக ராசி நேயர்கள் இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் அனுசரித்து நிதானமாக இருப்பது உங்களுக்கு நல்லதாக அமையலாம். குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லதுங்க. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். இந்த கிரக மாற்றத்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பல வகைகளில் நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம்.
தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தடை தாமதம் ஏற்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதில் பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். நண்பர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்கலாம். தாய்மாமன் வழி உறவுகளால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமையலாம். அதே போல விருச்சிக ராசியில தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். எந்த அளவுக்கு விருச்சிக ராசி நேயர்கள் கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபங்களை நீங்க கண்கூடா பார்க்கலாம். அதாவது உழைப்புக்கு ஏற்ற பலன் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. இதனால உங்க வாழ்க்கையில பண ரீதியான கஷ்டங்கள் குறைந்து பண ரீதியான கஷ்டங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது. பண ரீதியாக நீங்க வாங்கக்கூடிய கடன்கள் இந்த காலகட்டத்தில் அடையலாம். இதனால உங்க வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி நேயர்கள் கண்டிப்பா வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க. பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். அதாவது வரவு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்க சேமித்து வைக்க கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையலாம். மறைமுக போட்டிகளை முறியடிக்கக்கூடிய ஒரு காலமா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலம் இருக்க போது. சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அதே போல விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பார்க்கும் பொழுது சற்று சிரமம் தரும் மாதமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கலாம். இந்த கார்த்திகை தீப திருநாளிலிருந்து பெண்மணிகளுக்கு கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படக்கூடிய நாட்களாக அமையலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பெண்மணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இந்த நேரத்தில் இருக்காது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை கண்டிப்பா அதிகரிக்கும். என்னதான் பெண்மணிகள் வேலை செல்லும் போது உங்களுக்கு பணிச்சுமை அதிகமா இருந்தாலும் இதனால உங்களுக்கு உடல் ரீதியான சிறு தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்திருக்கு. அதனால பெண்மணிகள் நீங்க பார்க்கக்கூடிய வேலையில் எந்தவித சிரமமும் இல்லாமல் எந்தவித மன கஷ்டமும் இல்லாமல் நீங்க நேர்மையா வேலை செய்யலாங்க. எந்த அளவுக்கு பெண்மணிகள் நேர்மையா வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சலுகைகள் ஏதாவது ஒரு வகையில சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். பெண்மணிகள் நீங்க பார்க்கக்கூடிய வேலையை பிடித்து செய்தால் மட்டுமே உங்க வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் நீங்க தவிர்க்கலாம். இதனால உங்க வாழ்க்கை இந்த நேரத்தில் கொஞ்சம் சுமூகமாக போவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. எந்த அளவுக்கு பெண்மணிகள் இந்த காலகட்டத்தில் நிதானமாக செயல்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் பெண்கள் அமைதியாக போறது உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்லதாக இருக்கலாங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்துடைய திருநாளில் இதனால உங்க வாழ்க்கையில என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வரலாங்க. இந்த மாதிரி நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்துமே நீங்களாம். அதே போல வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி பரிகாரத்தை வாரம் தோறும் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் நீங்க செய்யலாம். இப்படி நீங்க மனதார செய்து வரும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையலாம். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா தீர்வுகளும் கிடைக்கலாம். அதே போல உங்களுடைய மன நிம்மதிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பரிகாரத்தை கண்டிப்பா விருச்சிக ராசி நேயர்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க முக்கியமா வழிபடக்கூடிய தெய்வம் சூரியன் மற்றும் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு மனதார வேண்டி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் குறையலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை தீப திருநாளில் என்ன பலன் கிடைத்திருக்கு, இதனால உங்களுடைய தலையெழுத்து எப்படியெல்லாம் மாறியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.